ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கஷாயம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இன்றைக்கி பூரி மசாலா செய்ய போகிறேன். அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மாவு எடுத்து எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மாவு பிசையத்துக்கு பாத்திரம் எடுத்து வச்சுட்டேன். மாவு பிசைய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணிட்டேன். அடுத்து இந்த கஷாயத்தை இந்த பசங்களுக்கு நான் கொடுக்கறதுக்குள்ளே நான் ஒரு வழியாக ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சீக்கிரம் குடிக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிலாம் நான் கொடுக்கவே மாட்டேன். காலில் பிடிச்சி ஊற்றி விட்ருவோம் வாயில். இன்றைக்கி நான் குடிக்கிறேம்மான்னு சொல்லி அவனே வாங்கி இந்த வழி பண்ணுறான் அவன். வாயில் வைக்கவே மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். குடித்தாதான் நல்லது. வாரத்துக்கு ஒரு தாட்டியாவது குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லது. சளி பிடிக்காது. சளி பிடிச்சிருந்தாலும் நல்லா ஆகிடும். இல்லாத ரியாக்ஷன்லாம் பண்ணுவான் இவன். எங்கடா ஆளை காணுன்னு பார்த்தா வெளியே ஓடியான்ட்டான். நான் விடுவேனா பின்னாடியே டம்ளர் எடுத்துகிட்டு போய் கூட்டுறான்னு சொல்லி வேப்பிலெல்லாம் போடலடா அம்மா அப்படி சொன்னால் நான் கேட்குறான். எப்படியோ ஒரு வழியாக குடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். குடிச்சு டம்ளரை கொடுத்துட்டான். அடுத்து நம்ம வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கிட்டு அதே குக்கரில் மசாலா தாளிக்கலான்னு குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெயை ஊற்றி தாளிக்கிறதுக்கு சோம்பு போட்டிருக்கப்பேன். சோம்பை போட்டு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அந்த இல்லை, அதனால் பூண்டை தட்டி போட்டுக்கலாம், இஞ்சி நறுக்கி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பூண்டை தட்டிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டை தட்டி போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். இதுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து மஞ்சள்தூள் போட்டு வதக்கிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றி எவ்வளோ வேணுமோ தண்ணியை ஊற்றிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன்லாம் இப்படி இருக்குதுன்னு பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பழைய ஸ்லாப்பு. அது மேலே நான் அந்த ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கேன். அது பிச்சிட்டு வந்துச்சு. எப்படி 2 வருஷம் ஆகும் ஒட்டி. அதனால தான் அது பிச்சு. ஆனால் சுத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் அது இந்த பேப்பர்லாம் ஒட்டி கிழிஞ்சிருக்கனால அப்படி இருக்குது. இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சோடனே உருளைக்கிழங்க போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு போட்டு கொதிச்சோடனே லாஸ்ட்டாக பச்சை அரிசி மாவு கலக்கி ஊற்றிருக்கேன். அதை நான் எடுக்கலை. அடுத்து பூரிக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பக்கத்துலேயே வானல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கிக்கிட்டேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ அடுத்து பூரியை போட்டு எடுத்து இந்த பசங்களுக்கு கொடுத்து இவங்க சாப்பிட்டாதான் ஃப்ரெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமையே காலையில் ஒரு வழி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பூரி ரெடி ஆகிட்டுருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிட்லாம். ஒரு பூரி உப்பு ஒரு பூரி உப்பாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். சில டைம் எல்லா பூரியுமே உப்போம், சில டைம் எல்லா பூரியுமே உப்பாது. எப்படியோ அந்த பசங்கள்கிட்ட கொடுத்து சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே சாப்பிட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. இப்போ பூரி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு பூரி கொடுக்க வேண்டியதான். சாப்பிட்றது ஒரு பூரி தான், வைக்கிறது 3 இதுலேயும் வைக்கணும். அதெல்லாம் லைட்டாக தான் தொட்டுப்பார் அவர். 3 இதுலேயும் வச்சா தான் அவர் சாப்பிடுவார். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.